இப்பொழுது நாட்டிலே இந்த 5 நாட்களில் 17 வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. யாருடைய ஆட்சியில்? திமுகவுடைய ஆட்சியில் 17 வன்கொடுமைகள், 12 வன்கொடுமைகள். இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு முடிவு கட்டுகிற வன்கொடுமைகள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லாக்கட்டத்துகள் மரணங்கள் 24 பேர் இறந்து போனார்கள். சிவகங்கையில் அடித்து கொல்லப்படுகிறார் முதலமைச்சர். கொல்லப்பட்ட இறந்த ஒரு வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுகிறார், இப்பொழுது சாரி அப்படிங்கிறார். எத்தனை தடவை சாரி சொல்றது? 24 பேருக்கு சாரி சொன்னால் போதுமா? சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தென் மாவட்டங்களில் இனப்படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது. யார் காரணம்? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காரணம். யாராலும் மறுக்க முடியுமா? அதை நிச்சயமாக மறுக்க முடியாது. காவல்துறை என்ன செய்கிறது? எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு திண்டுக்கல்லிலே இன்னைக்கு வால் போஸ்ட் ஒட்ட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியுடைய பூத் கமிட்டி மாநாடு நடைபெறுகிறது. கொடிகள் எங்கே கட்ட முடியவில்லை. ஆனால் இது முதலமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் கையை கொட்டி வாய் பொத்தி நிற்கிறார்களே தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் நம்முடைய கட்சி தொண்டர்கள் முத்துராமலிங்கம் வால் போஸ்ட் பேனர் வைக்க போனால் எல்லாம் எடுத்து விடுகிறார்கள்.